கட்டடம் கட்டுறாங்கல்ல, அதை பிடிச்சாங்க. இப்போ சென்னையில் தான் கட்டடங்கள் அதிகம் கட்டுறாங்க. இப்போ கிராமத்தில் சின்ன சின்ன நகரங்களில் மதுரை, கோயம்புத்தூர், இதெல்லாம் 2ஆம் கட்ட நகரம் கோயம்புத்தூர்லாம், அங்கே வந்து கட்டுவாங்க. ஆனால் சென்னையில் வந்துக்கிட்டு 50 மாடி 60 மாடி அப்படின்னு இங்கே ஜனத்தொகை அதிகம் இல்லை. ஒரு 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 மாதத்தில் லட்சக்கணக்கான சதுர அடி பில்டிங்கு கட்டுவாங்க. அதனால் சேகர் பாபுவை தூக்கி ஸ்டாலின் போட்டோன்னே சேகர் பாபு எப்படின்னா, இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டுறதா இருந்தால் சிஎம்டிஏட்ட அனுமதி வாங்கணும். சிஎம்டிஏக்கு மந்திரியாக போட்டார் ஸ்டாலின் சேகர் பாபு புது என்ன ரூல் போட்டாங்கன்னா, எடப்பாடி காலத்திலேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னே வாங்குகிறான்ப்பா கவர்மெண்ட்டில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைங்கிற பேர்லேயே இவ்வளோ நாளாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். நம்ம வரி கட்டலாம், நம்ம வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து ஜிஎஸ்டி வந்துருச்சு, மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, மாநில அரசாங்கத்துக்கு போகுது, நம்ம பொருளை வாங்குகிறோம், ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரி கட்டுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சேல்ஸ் டேக்ஸில் வரி கட்டினாங்க. இவன் வந்துக்கிட்டு இப்போ இன்கம் டேக்ஸ்னு மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறான் பாவம். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இன்கம் டேக்ஸ். ஆனால் இங்கே பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா எடப்பாடி தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கார். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறான்னு வைங்க, நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறீங்கன்னா 25,000 ரூபா பார்ட்டி ஃபண்டுக்கு இவன் அதிமுகவுக்கு வாங்கிட்டு இருந்திருக்காரு இந்த எடப்பாடி. மக்கள் யாருக்குமே தெரியாது. கட்டணம் கட்டுறவங்க மட்டும் அதை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். 25,000 ரூபா பார்ப்போம். கட்டுறவன் அவன், சம்பாதிச்சவன் அவன். இவங்க அரசியல் கட்சிக்கு வாங்கியிருக்காங்க. ஸ்டாலின் வந்த உடனே இவரை போட்டு சேகர் பாபுவை போட்டு 27% எங்கள் கட்சி நன்கொடை பில்டிங் கட்டுறவன் ஓப்பனாக வெளிப்படையாக வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்தோடனே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னடா பார்ட்டி ஃபண்டு, பொதுமக்கள் எதுக்குடா அரசாங்கத்துக்கு தான் வரி கொடுக்கணும், உன் கட்சிக்கு வரி கொடுத்து நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நேற்று பார்ட்டி ஃபண்டை கேன்சல் பண்ணிட்டார். இதை கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இதில் சேகர் பாபு ஆயிரக்கணக்கான கோடி வருது பார்ட்டி ஃபண்டு, அதை பூரா ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காரு. மெகா ஸ்கேம், பிடிச்சி உள்ளே போடணும். பணம் வாங்கினாலே உள்ளே போடணும், பணத்தை வாங்கிக்கிட்டார்ல பங்கு பிடிச்சி உள்ளே போடணும்.